என்னால உனக்கு வீண் கஷ்டம். சும்மா இருந்தவனை லவ் பண்ண சொல்லி நல்லா அடிபட வச்சுட்டேன். பேசாம நீ அவளை மறந்துரு. நானும் என் ஒப்பந்தத்தை கேன்சல் பண்ணிக்கிறேன். நீங்க சொன்ன வார்த்தை கேன்சல் பண்ணலாம், ஆனா நான் நினைச்ச நினைப்ப மறக்க முடியாது. விளையாட்ட ஆரம்பிச்சேன், இப்ப விபரீதம் ஆயிடுச்சு. என்ன பீஸ் பீஸா கீழ்ச்சி என் பாடிய போஸ்ட்மார்ட்டம் பண்ணா கூட என் இதயம் ராதா ராதான் தான் அடிச்சுக்கும். அவன் என் காதல் இல்ல, என்னோட லட்சியம். ஆனா எனக்கு ஒரு டவுட் சார், நான் அடிபட்டு கிடக்குறேன், அவ என்ன பார்க்க வருவாளா? அவ உனக்கு உண்மையான காதலியா இருந்தா என்ன கட்டுக்காவல் வச்சாலும் வந்தேதான் தீரணும். ராதா, முரளி, என்னால தானே உங்களுக்கு இந்த நிலைமை. உங்களுக்கு வலிக்குதான்னு வாயால கேட்க மாட்டேன். வலியை உணரும் போதுதானே வலிக்கு அர்த்தம் தெரியும். அது எப்படி இருக்குன்னு ஃபீல் பண்றதுக்காகத்தான் நானும் மாடியில இருந்து குதிச்சுட்டேன். ராதா, ஏம்மா, நீங்க ரெண்டு பேரும் லவ் பண்றீங்களா? லவ் பண்றோம்னு சொல்றதை விட லைக் பண்றோம்னு சொல்லலாம். இந்த வயசுல ஒரு ஆணும் பெண்ணும் லைக் பண்ணா அதுக்கு பேர் தான் லவ். எதுக்கா இப்படி வீணா சண்டை சச்சரவு கஷ்டப்படுறீங்க? ரெண்டு பேரும் கல்யாணம் பண்ணிக்க வேண்டியதானே? கல்யாணமா? ஆமா. என்னால இன்னும் அந்த வார்த்தையை கூட நினைச்சு பார்க்க முடியல சார். அதுவும் எங்க அம்மா கிட்ட கேட்டேன்னா என்ன கொன்னே போட்டுடுவாங்க. ஐயோ, உங்க அம்மா என்ன பெரிய ராட்சசியா? நோ நோ, அவங்க ரொம்ப ஸ்ட்ரிக்ட். அப்ப அப்பாவை கேளு. யாரு? உங்க அப்பாவம்மா. முதல்ல எங்க அம்மா கிட்ட எங்க அப்பா யாருன்னு கேட்டு தெரிஞ்சுக்கிறேன் சார். இது வரைக்கும் அப்பாங்கிற வார்த்தையோ அந்த உறவோ தெரியாம வளர்ந்துட்டு. சீ 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 சீ, அப்பா யாருன்னு தெரியலன்னா அசிங்கமாச்சேம்மா. நேரா உங்க அம்மாட்ட போய் கேளு. கல்யாண டாபிக்க ஓபன் பண்ணு. முரளி உனக்கு கிடைக்கணும்னா நீதான் முயற்சி பண்ணணும். அம்மா, அம்மா, அம்மா. என்ன? எங்க போயிருந்த? முரளிய பார்க்க போயிருந்தேன். என்ன சொன்ன? யார் கேட்டு போன? என்னால அடிபட்டு கிடக்குறாரே, அதுக்காகத்தான் பார்க்க போயிருந்தேன். இதுக்கு யாரையும் கேட்க வேண்டிய அவசியம் இல்ல. என்னடி வாய் ரொம்ப நீளுது? முளைச்சு 3 இலை விடல, அதுக்குள்ள காதலா? நீ ஆளை வச்சு அவரை அடிச்ச, அதனால என் மனசுல அனுதாபம் வந்துருச்சு. இதுக்கு பேர் காதல்னா? ஆமா, காதல் தான். அம்மா, நான் முரளியை கல்யாணம் பண்ணிக்க போறேன். ராஸ்கல், கல்யாணமா? அடி கழுத, யாரு உனக்கு இப்படி பேச கத்து கொடுத்தது? சஞ்சீவி சார். உங்க அம்மா கிட்ட பர்மிஷன் கேளு. அம்மா கொடுக்க மறுத்தா அப்பா கிட்ட கேளுனாரு. சொல்லு, எங்க அப்பா யாரு? நான் அவர்கிட்ட பர்மிஷன் கேட்கணும். உங்க அப்பா, உங்க அப்பா, உங்க அப்பா. நீ என்ன அடிக்கல, எங்க அப்பா அடிச்ச. எங்க அப்பா யாருன்னு கேட்டதுக்காக அடிச்ச. உண்மை நீ சொல்லித்தாகணும். எங்க அப்பா யாருன்னு சொல்லியே திருடும். சொல்லு, எங்க அப்பா யாரு? எங்க அப்பா யாரு? ராதா, உங்க அப்பா யாருன்னு நீ கேட்ட கேள்விக்கு பதில் இந்த பசில்ல இருக்கு. இத போட்டு பாரு, இதுல உங்க அப்பா தெரிவார். ஏண்டா ஸ்கவுண்டல், நீ இன்னுமா போன் பண்ணிட்டு இருக்க? வேற வட்டி ஒண்ணு இல்லனாலும் இதுல ஒண்ணும் குறைச்சல உனக்கு. நீ கெட்ட கெட்ட காதல் இருக்கேடா. இத பாரு, என் பொண்ணுக்கு போன் பண்ணேன்னு தெரிஞ்சது உன்னோட கையும் காலையும் வெட்டி. மேடம், நான் சஞ்சீவி, ராதா கிட்ட பேசணும். ஓஹா, ஐம் சாரி.
சஞ்சீவிமா. அப்பா, ஓ, அம்மா கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கிட்டியா? ஆமா, உன்னை போட்டு அடிச்சிருப்பாளே. டாடி, அது வந்து உனக்காகத்தாமா நான் இங்க இருக்கேன். இல்லன்னா உங்க அம்மா கண் பார்வையில இருந்து இந்த ஊரை விட்டு, ஏன் இந்த உலகத்தை விட்டே போயிருப்பேம்மா. அப்பா, ஏன் அழற? அழாதேம்மா. எனக்கு என்ன பேசுறதுன்னே தெரியல டாடி. எனக்கு அப்பா கிடைச்ச சந்தோஷம் ஒரு பக்கம், அதே சமயம் அதனால அம்மாவுக்கு ஏற்பட்ட அதிர்ச்சி இன்னொரு பக்கம். ஒரே குழப்பமா இருக்கு டாடி. ராதா, உங்க அம்மா மனசு நோக வேண்டாம். உங்க அம்மாவுக்கு தெரியாம எப்படி முரளியை மீட் பண்றியோ அதே மாதிரி உன் டாடியை மீட் பண்ணுவியா? ஏன் டாடி, உரிமையோட என்ன வீட்டுக்கு வந்து பார்க்க மாட்டீங்களா? உடமையே உரிமையை உதறின அப்புறம் அங்க வரத்துக்கு என் தன்மான இடம் கொடுக்கலாமா? நீங்க அம்மாவை பத்தி தப்பு கணக்கு போடுறீங்க டாடி. இல்லம்மா, 18 வருஷத்துக்கு முன்னாடியே நான் போட்ட சரியான மனக்கணக்குமா. ஆமா, அம்மா பக்கத்துல இல்லையா? டாடி, அம்மா. ஆல் ரைட், ஆல் ரைட். ராதா, ஒரு முக்கியமான விஷயம். நான் தான் உங்க அப்பாங்கிறது முரளிக்கு இப்ப தெரிய வேண்டாம். ஏன்னா அவனுக்கு நான் வைக்க வேண்டிய டெஸ்ட் எல்லாம் இன்னும் முடியல. மறந்துடாத. பாய். பாய். என்னடி அப்பா கிட்ட கொஞ்சம் முடிச்சியா? இனிமே உனக்கு இந்த அம்மா தேவையில்லைன்னு நினைக்கிறேன். அதான் அட்வைஸ் கொடுக்க அப்பா வந்துட்டாரு. ஏன் மம்மி இப்படி எல்லாம் பேசுற? பதினெட்டு வருஷமா உன்னை கண்ணுல வச்சு காப்பாத்தினே. இப்ப திடீர்னு முளைச்சு வந்துட்டாருல உங்க அப்பா. 10 நிமிஷத்துல மனசே மாத்திட்டாரு. இத பாராதா, உனக்கு உனக்கு நான் முக்கியமா இல்ல அந்த அப்பா முக்கியமான்னு என்கிட்ட மறைக்காம சொல்லு. 2 கண்ணுல எந்த கண்ணு முக்கியம்னு கேட்டா என்ன மம்மி சொல்றது? 2மே முக்கியம்தான். ஆமாண்டி, இத்தனை நாள் உன்னோட 2 கண்ணுலயும் இந்த அம்மா தான் தெரிஞ்சுக்கிட்டது. இப்ப திடீர்னு அப்பா கிடைச்ச உடனே போய் நீ அவர்கிட்டே போயிடு. எனக்கு யாரும் வேண்டாம், எல்லாரும் போயிடுங்க. மம்மி அழாத மம்மி, என்ன பாருமா, உன்னை விட்டு நான் போக மாட்டேமா. சத்தியமா நான் உன்னை விட்டு போக மாட்டேன். அழாதம்மா. அடலம்மா. அம்மா, நான் உன்னை கேட்டா கோச்சு மாட்டியே? என்னடாம்மா? நீங்க 2 பேரும் ஏம்மா பிரிஞ்சிருக்கீங்க? நாங்க ஏன் சேர்ந்தோம் கேள்வி. நல்ல விதி. அப்பதான் நாங்க ஏன் பிரிஞ்சோம் உனக்கு புரியும். எல்லாத்துக்கும் காரணம் உங்க தாத்தா. என்ன பொம்பளை மாட்டி வச்சுட்டு அந்த ஆளு நிம்மதியா போய் சேர்ந்துட்டாரு. பொண்ணா பிறந்த, ஆனா வளர்ந்த, சின்ன வயசுல MBA பாஸ் பண்ணிட்டேங்கிறதுக்காக ஆபீஸ் பொறுப்பு எல்லாம் என் தலையில கட்டிட்டாரு. போராட குறைக்கி தன்னோட ஃப்ரெண்டு குடும்பம் ரொம்ப நொடிச்சு போச்சு. வீட்டுக்கு மூத்த பிள்ளை, அதான் உங்க அப்பனே, அவரையும் என் தலையில கட்டார். நான் அப்பவே சொன்னேன் ராதா, இத பாருங்கப்பா, ஒரு அந்தஸ்து கொடுத்ததுக்கு அப்புறம் மாப்பிள்ளை ஆக்கணும்னு. உங்க தாத்தா புரியலையே. மாப்பிள்ளை ஆக்கினதுக்கு அப்புறம் அந்தஸ்து கொடுக்க பார்த்தாரு. உங்க அப்பாவுக்கு புத்தியும் கிடையாது, பொறுப்பும் கிடையாது. அவருக்கு ஒரு அந்தஸ்து கொடுத்து ஒரு நல்ல மதிப்புள்ள பெரிய மனுஷா மாத்தணும்னு நானும் எவ்வளவு முயற்சி பண்ணேன்.